என்னை இந்த பூமியில கீழே இருந்த பள்ளத்துல இருந்த குப்பையில இருந்த புழுதியில இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி என்னை பிரபுக்களோடு ராஜாக்களோடு ஒரு மனுஷனாக மாற்றி இருக்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உங்களுடைய உள்ளந்திரியங்களை, உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க பாஸ்டருக்கு, ஆனா கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? தெரியுமா தெரியாதாயா? கட்டாயமா தெரியும். அதனாலதான் நான் பூமியில உயர்ந்த இடங்களிலே என்னை ஏறி வர பண்ணுகிற கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கை மூலம் மகிமைப்படுத்தணும், என் பொருளாதாரத்தின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், என்னுடைய ஜீவியங்கள் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்காக வாழுகிறது மூலம் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும். காரணம், என்னை இந்த பூமியில கீழே இருந்த பள்ளத்தில் இருந்த குப்பையில் இருந்த புழுதியில் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி என்னை பிரபுக்களோடு ராஜாக்களோடு ஒரு மனுஷனாக மாற்றியிருக்கிற என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வாருங்கள் தாவீது சொல்றான். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று தாவீது சொல்லுகிறான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, குறைவுபடாது. ஆமென், அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு வேலை செய்ய விட்டு பழகி பாருங்க. நீங்க நினைச்சாலும் நீங்க சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைப்பார். நீங்க உங்களை பிள்ளை நல்வழிப்படுத்த முடியாது, நான் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. ஆனா ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு வரணும். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு அதிகமா வேலை செய்ய விட்டு பழகி பாருங்க. அப்பா சபைக்கு போ, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வா, செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குது ஜெபம் பண்ணிட்டு வா, சனிக்கிழமை ஜெபம் நடக்குது ஒரு மணி ஜெபம் பண்ணிட்டு வா, ஞாயிற்றுக்கிழமை போய் சபையில வேலை செய், போ, ஐயா என்ன சொல்றாரு அதெல்லாம் செய், சபையில பொறுப்படுத்து நட. நான் சொல்லுகிறேன், உன்னையும் ஆசீர்வதிப்பார், நீ சொன்ன பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.